இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஜோசப் குரூப்பின் நல்லடக்கம், பிரதமர் இறுதி மரியாதை செலுத்தினர். கோத்த கினபாலுவில், பிஸ்மாபுக், லூசியாவில் தான் ஸ்ரீ ஜோசப் குரூப்பின் நல்லுடலுக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் இறுதி மரியாதை செலுத்தினர். பிற்பகல் 2:22 மணிக்கு சபா முதலமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஹஜிஜி நூருடன் பிரதமர் அந்த நினைவு இடத்தை வந்தடைந்தார். நேற்று மாலை கோலாலம்பூருக்கு திரும்புவதற்கு முன்னர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் அந்த மையத்தில் இருந்தவர்களுடன் அளவலாவினார். 79 வயதுடைய தான் ஸ்ரீ ஜோசப் குரூப் சபா மக்கள் ஐக்கிய கட்சி PBRS கட்சியின் தோற்றுநராவார். சபா மாநில முன்னாள் துணை முதலமைச்சருமான அவர் ஏப்ரல் 17ஆம் தேதி கோலாலம்பூரில் உள்ள தேசிய இருதய கழகத்தில் உயிரிழந்தார். அவரின் நல்லுடலை ஏற்றி வந்த விமானம் வியாழக்கிழமை இரவு 11:20 மணிக்கு சபா வந்தடைந்தது. சபா கே அடிலான் மாநில தலைமைத்துவ மன்றத்தின் தலைவர் குறித்த விவாதம் இல்லை. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிமுடன் நேற்று நடத்தப்பட்ட சிறப்பு சந்திப்பின் போது சபா கே அடிலான் கட்சியின் மாநில தலைமைத்துவ மன்றம் MPN PKRின் தலைவர் குறித்து குறிப்பிட்ட பெயர்கள் எதுவும் விவாதிக்கப்படவில்லை. அவ்விவகாரம் இன்று மத்திய தலைமைத்துவத்திடம் கொண்டு செல்லப்படும் என்று கே அடிலான் கட்சியின் தகவல் பிரிவு தலைவரும் தொடர்பு அமைச்சருமான ஃபமி ஃபட்சில் தெரிவித்தார். MPN PKR மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கும் செயல்முறை முன்னதாக பினாங்கு, கெடா மற்றும் பெர்லிஸ் ஆகிய மாநிலங்களில் நடந்தது போலவே இருக்கும். சபா அதற்கு விதிவிலக்கல்ல. மத்திய நிலையில் அது குறித்து விவாதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாதம் ஒரு முறையாவது கூட்டம் நடத்துவோம். சபா அல்லது மற்ற மாநிலங்களில் MPN பற்றி மேலும் விவாதிக்க சிறிது நேரம் தேவை என்று தலைவர் கருதினால் அது அவரை சார்ந்துள்ளது. இன்று அல்லது அடுத்த MPN கூட்டத்தில் முடிவுகளை பெறலாம் என்றார் அவர். சபாவில் வரிய நிலை குடியுரிமை பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். சபா மாநிலத்தில் வரிய நிலைகள் ஒழிப்பது மற்றும் என்பது சிக்கலான ஒன்று என்றாலும் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மடானி அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. தமது தலைமையிலான மத்திய அரசாங்கத்திற்கும் சபா மாநில முதலமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஹஜிஜி நூர் தலைமையிலான அரசாங்கத்திற்கும் இடையிலான நெருங்கிய உறவு அந்த உறவை நிறைவேற்றுவதில் முக்கிய பங்காற்ற முடியும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். மாநிலத்திற்கு அதிகமான முதலீட்டை கொண்டு வருவது மட்டுமின்றி சபாவிற்கு அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். நாங்கள் வளர்ச்சியை உந்த செய்கிறோம். முதலீட்டை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். தங்கள் வீடுகள் சுற்றுலா பயணிகளால் நிறைந்திருக்க வேண்டும். ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய தார்மீக பொறுப்பு உள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள வரிய நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். அதில் சபாவும் அடங்கும் என்றார். நேற்று கோத்த கினபாலுவில் உள்ள சபா மாநில ஆளுநர் துன்ஜுகார் மஹிருடீன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த தேசிய அளவிலான 2024 மடானி நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் அவ்வாறு கூறினார். சபாவில் IJN-ஐ நிர்மாணிக்க 8 கோடி ரிங்கெட் ஒதுக்கீடு. கோலாலம்பூரில் அமைந்துள்ள தேசிய இருதய கழகம் IJN-க்கு பிறகு நாட்டில் 2வது மிகப்பெரிய இருதய கழகத்தை சபாவில் நிர்மாணிக்கும் வகையில் மத்திய அரசாங்கம் 8 கோடி ரிங்கெட்டை ஒதுக்கியுள்ளது. சபாவில் இருதய மருத்துவ சேவை குறைவாகவே இருக்கும் நிலையில் சில நேரங்களில் அங்குள்ள மக்கள் இச்சிகிச்சையை பெறுவதற்காக கோலாலம்பூர் வரை வரவேண்டியுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். இதனிடையே குறைவாக உண்டு சீனி மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவு வகைகளை குறைத்துக் கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுமாறு பிரதமர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். காஜாங்கில் சிறார் கும்பலின் கேலிவதை, 8 வயது சிறுமி படுகாயம். ஸ்லாங்கூர் காஜாங்கில் சிறார் கும்பல் ஒன்று நடத்திய கேலிவதை தாக்குதலில் 8 வயது சிறுமி காயமடைந்தார். அச்சிறுமியின் பராமரிப்பாளர் போலீஸ் புகார் செய்ததை அடுத்து அந்த அடாவடி சிறுவர்களின் குட்டு அம்பலமானது. 4 இருந்து 5 பேர் வரை இருக்கலாம் என நம்பப்படும் அச்சிறார்கள் அக்கம் பக்கத்தை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களாக 6 முதல் 8 வயது வரையிலான சிறுவர்கள் அடையாளம் காணப்பட்டு 2001 சிறார் சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு அழைக்கப்படுவர் என காஜாங் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது நாசிர் தர்மன் தெரிவித்தார். சிறுவர் கும்பல் ஒன்று 8 வயது சிறுமியை கேலி செய்வதை முகத்தில் குத்தி காலில் அறுவை சிகிச்சை செய்யும் அளவுக்கு அடித்து காயப்படுத்தியதாக எக்ஸ் தள பயனர் ஒருவர்
முன்னதாக தகவல் பகிர்ந்திருந்தார். வாயில் செலோடேப் ஒட்டப்பட்டு, காலில் கல்லால் தாக்கப்பட்டு, கழுத்து நெரிக்கப்பட்டு, வயிற்றில் குத்தப்பட்டு சித்திரவதைக்கு அவள் ஆளானதாக அந்நபர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளையில் சம்பந்தப்பட்ட சிறுமியின் தாயை தனது அதிகாரிகள் தொடர்பு கொண்டிருப்பதாக மகளிர் குடும்பம் சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி சுக்ரி கூறினார். சயாம் பர்மா மரண ரயில் பாதை உயிரித்த தமிழர்களுக்கு நடுக்கல். ஜப்பானியர்களின் கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் உருவான சயாம் பர்மா மரண ரயில் பாதை மனித வரலாற்றில் மிகவும் துயரம் தோய்ந்த ஒரு சம்பவமாகும். 1,00,000த்திற்கு அதிகமான தமிழர்களின் உயிர்களை பறித்து சோகத்தில் முடிந்த அந்த இரத்த சரித்திரத்திற்கு அழகான முடிவுரை கொடுப்பதற்காக அங்கு நினைவு சின்னம் ஒன்றை எழுப்பும் முயற்சியில் தாய்லாந்தில் சாத்தியமாகி உள்ளது. அம்மண்ணில் உயிர்நீத்த தமிழர்கள் காலம் கடந்தும் நினைவில் நிற்க வேண்டும் என்பதற்காக பாங்காக் கஞ்சனாபுரி எனும் இடத்தில் நடுக்கல் உருவாக்கப்பட்டு அதனை அதிகாரப்பூர்வ திறப்பு விழா தொழிலாளர் தினமான மே 1 நடைபெறவிருக்கின்றது. 1942 ஆண்டு தொடங்கப்பட்ட சயாம் மரண ரயில் பாதையின் கட்டுமான பணிகள் 1943 ஆண்டு அக்டோபர் மாதம் 16 நிறைவு செய்யப்பட்டது. அதே ஆண்டு அக்டோபர் 25 இந்த ரயில் பாதை அதிகாரப்பூர்வமாக தொடக்கம் கண்டது. இந்த சயாம் மரண ரயில் பாதையை உருவாக்க சுமார் 1,80,000 ஆசிய தொழிலாளர்களும் 60,000 போர் கைதிகளும் கட்டாயப்படுத்தப்பட்டு கட்டுமான பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. இந்த மலேசிய தமிழர்களையும் உட்படுத்தி இருப்பதால் அப்பகுதியில் நினைவு சின்னத்தை எழுப்ப டாக்டர் செல்வகுமார் தலைமையில் பாங்காக்கில் உள்ள மலேசியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினர் குழு மேற்கொண்ட முயற்சியில் இந்த நடுக்கல் நிறுவப்பட்டு திறப்பு விழா காணவிருக்கிறது. செகமட்டில் புயல் காற்று, மரம் வேரோடு சாய்ந்து 5 கார்கள் சேதம். ஜோஹர் செகாமட் தாமான் யாயாசானில் கனமழையுடன் புயல் காற்று வீசியதில் பெரிய மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து 5 வாகனங்கள் சேதமுற்றன. பில்லியன் பேரங்காடியின் கார் நிறுத்தும் இடத்தில் மாலை 6:21 மணி வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. ஒரு ஹோண்டா சிஆர்வி உள்ளிட்ட அக்கார்கள் மீது சுமார் 13 மீட்டர் உயரம் கொண்ட மரம் சாய்ந்து கிடப்பது வைரலாகியுள்ள காணொலிகளில் தெரிகிறது. அதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தீயணைப்பு மீட்புத்துறை உறுதிப்படுத்தியது. சாய்ந்து விழுந்த மரத்தை வெட்டி ஒரு வழியாக அவற்றை அங்கிருந்து அப்புறப்படுத்தி தீயணைப்புத்துறை பாதையை திறந்துவிட்டது. டொனால்ட் ட்ரம்ப் வழக்கு நடைபெறும் நீதிமன்றத்திற்கு வெளியே தன்னைத்தானே தீ வைத்துக் கொண்ட ஆடவர். அமெரிக்க நியூயார்க்கில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த நீதிமன்றத்திற்கு வெளியே ஓர் ஆடவர் தன்னைத்தானே எரியூட்டி கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திடீரென பூங்காவுக்கு ஓடி தனது பையில் இருந்த காகித குப்பைகளை எடுத்து தன்மேல் கொட்டி கொண்டவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் தலையில் ஏதோ திரவத்தை ஊற்றி தீ வைத்துக் கொண்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறினர். தகவல் கிடைத்து சம்பவ இடம் விரைந்த நியூயார்க் தீயணைப்புத்துறை கடும் தீப்புண் காயங்களுக்கு ஆளான நிலையில் அந்நபரை மருத்துவமனையில் சேர்த்தது. அவர் இன்னமும் கவலைக்கிடமான நிலையிலேயே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. தீயை அணைக்கும் முயற்சியில் 4 வீரர்கள் லேசான காயங்களுக்கு ஆளாகினர். 37 வயது அந்நபர் இவ்வாறு தொடக்கத்தில் தான் நியூயார்க் வந்திறங்கியது போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டது. துபாய் அனைத்துலக விமான நிலையத்தில் துப்புரவு பணிகள். ஐக்கிய அரபு சிற்றரசில் வரலாறு காணாத கனமழை பெய்ததை தொடர்ந்து அங்கு பெருமளவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றான துபாய் அனைத்துலக விமான நிலையத்தில் துப்புரவு பணிகள் நடத்தவிருக்கின்றன. அது அனைத்துலக பயணங்களுக்கான உலகின் மிகவும் பரபரப்பான விமான நிலையமாகும். அவ்விமான நிலையம் விரைவில் செயல்பட தொடங்கும் என்ற எதிர்பார்ப்புடன் நூற்றுக்கணக்கான பயணிகள் 3வது முனையத்தில் வரிசை பிடித்து காத்திருந்தனர். அதிகாலை 5 மணிக்கெல்லாம் வழக்கத்திற்கு மாறான மக்கள் கூட்டம் அங்கு கூட தொடங்கியது. அதோடு தங்கள் பயண பெட்டிகளுடன் சிலர் அங்குள்ள நாட்காலிகளில் படுத்துறங்கிய வேளையில் சிலர் தரையிலும் படுத்துறங்கினர். ஐரோப்பிய தீபகற்பத்தில் உள்ள ஐக்கிய அரபு சிற்றரசில் பாலைவனத்தின் தட்பவெட்ப நிலையை பொறுத்தவரை மிகவும் சிறிய அளவிலான மழை துளிகளை வழக்கமாகும். எனினும் 4 நாட்களுக்கு நாட்டில் பலத்த புயல் வீசும் என்று செவ்வாய்க்கிழமை வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்திருந்தனர். அந்நாளில் முடிவில் துபாயில் 24 மணி நேரத்திற்கு மேல் 142 மில்லிமீட்டர் மழை பொழிவு ஏற்பட்டுள்ளது.